எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேக் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஐயோ, இதுக்கு போய் ஏன் அழுவுறீங்க? நான் வேணா வேற சீட்ல போய் உட்காந்துக்கிறேன். நான் ஒன்றும் அதுக்கு அழுவலைங்க. ப்ளீஸ் அழாதீங்க. ஹலோ, அழாதீங்க. ஏங்க இப்போ என்னங்க உங்க பிரச்சனை? நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? நானும் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். கல்யாண பொண்ணு கீதாவோட தூரத்து ரிலேட்டிவ்னா. அவ கார் டிரைவரோட ஓடி போனது நினைச்சுதானே அழுவுறீங்க? யார் கூட ஓடி போயிருந்தாலும் அழுதுருப்பாங்க. அது என்னங்க அது? பணக்காரட்டு பொண்ணுங்களா கார் டிரைவரோட ஓடி போகுதுங்க? பணக்காரங்க வீட்டுல தானே கார் இருக்கும். என்னங்க கலாய்க்கிறீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விடுங்க. என்ன நடந்தாலும் ஒரு ஆம்பளை பையன் அழக்கூடாது. கீதா போனா என்னங்க, அவளை விட பெட்டரா உங்களுக்கு ஒரு சீதா கிடைப்பா பாருங்க. உங்க பேர் சீதாவா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, எனக்கு அந்த கீதா ஓடி போனதை பத்தி கூட கவலை இல்லைங்க. ஆனா அந்த 100 கோடி 100 கோடியா? இல்ல ஊர் கூடி, ஊரே கூடி நின்று என்ன காரி துப்பிடுச்சுங்க. ஊரை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? உங்களை பத்தி யோசிங்க. இப்படி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அந்த பொண்ணு தான் அழுவணும். அழுவான்றீங்க? கண்டிப்பா அழுவா. தேங்க்ஸ்ங்க. எஸ். பை தி வே, ஐ அம் தீபிகா. சரவணன். நீங்க பிங்க் டிவில வர்க் பண்றதா கேள்விப்பட்டேன். என்னவா இருக்கீங்க? அது ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்குறங்க. முக்கியமான பொறுப்புனா? அந்த சேனலே நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா வரீங்களா? சும்மா லோடலோடன்னு. சாரி சார். உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல சுத்தமா தூக்கமே வரலங்க. எனக்கும் தான். தலையெழுத்து. நீங்க ரெண்டு பேரும் பேசுனதுல ஃபர்ஸ்ட் படுத்த எனக்கே அறத்தூக்கம் கூட வரல. சிக்னல் கிடைக்காது, எஃப்எம் ரேடியோ மாதிரி குறைன்னு. சார் கிண்டி இறங்க வேண்டியலாம் இறங்க. சரிங்க, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, கிளம்புறேன். ஓகே பை. வரேங்க. பாய்ங்க. பை. சரவணன், கீதா விஷயத்தை மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிடுங்க. அதான் நீங்க எரேஸ் பண்ணிட்டீங்களே. வரேன். வாடா மாப்ள. ஏய் விடுடா. ஏய் யாரா நீங்க? என்ன எங்கடா கூட்டி போறீங்க? ஏய் நீங்களா யாரா? ஏய் அண்ணா விட்டுறேன். 10 நாள்ல பணம் வரும்னு சொன்னேன். ஆளும் வரல, காலும் வரல. பணம் எப்ப வரும்? ஏய் கிரி, சீக்கிரமா குடுறேன். வரனே சொன்னேங்கல ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருந்த ப்ளீஸ்ல. இந்த மரம் நடக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. பணம் எப்ப வரும்? பணம் எப்ப வரும்? எப்படா சொல்லலாம்? ஜேம்ஸ் அண்ணே, ஒரு 3 வருஷத்துல 3 மாசம் சொல்றா. சரிண்ணே, சரியா இன்னில இருந்து 3வது மாசம் உங்க கையில பணம் இருக்கும்ண்ணே. ஆமாண்ணே, அது வரைக்கும் வட்டி கரெக்டா கட்டிடுவாண்ணே. ஜெபலுக்கு ஓகேவா? அண்ணா அண்ணா அண்ணா. என்ன அப்பா அம்மாரில் கோலம் போட்டுங்கிறான்? அண்ணா இவன் சரியான இருப்பானே. ஏண்டா நான் சின்ன வயசுல பார்த்த அதே ஸ்பீக்கரை கையில் வச்சு விளையாடிட்டு இருக்கானே. இப்போதான் ஸ்ட்ரைட்டா வாய்க்குள்ள ஒரு மிஷின்லாம் வந்திருக்குதுல்ல, அதை விட மாட்டாராமா இவரு. கேட்டுட்டா நான் கேளு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மை லுக். எங்க அண்ணன் படிக்காத பண்ணாட பொறும்போக்கு ரோடு நான் தெரிஞ்சுக்கின்னு தானே நீ அவரை கலாய்க்க பாக்குற? அடி நான் ஸ்கூல் போகாத மேட்ரு சந்தில சாக்கில் எடுத்து விட்டுருக்கிறியா? வாய மூடு. டாக்டரே அமிகையே கொன்றாதீங்க, அது வீக் பாடி. சரி பிரச்சனை ஒன்றும் இல்லையே? நோ 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 நோ, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். யூ மே டிஸ்சார்ஜ் ஹிம் எனி டைம். அதான் பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு இங்கிலீஷ்ல சொல்றாரு. எல்லாம் புரிஞ்சுது எங்களுக்கு. பச்சை திமிர்ல என்னமா நக்கில் பண்ணு பாரு. அது
இந்த பாரு வெளில அங்க எங்கன்னு சுத்தாம நைனாவை கிட்டவே இருந்து பாத்துக்க. உயில்ல என் பேர் எழுதாம இருந்தால் செத்து கித்து போனா மவல டர்ராயிடுவே நீ. செகண்ட் ஹேண்டுக்கு பிறந்துட்டு பேசுற பேச்ச பாரு. ஏய் என்ன வாய் நீளுது? உன்னை விட்டனா அவ்வளவுதான். ஏய் என்னடா ஓவரா பேசுறீங்க? டாக்டர் கம்னுடா. Is this your house? Get away from here. வானா வெளிய வந்தோனே பசங்க வச்சு பாத்து. Look, Deepika, get these medicines urgently. ஓகே. Hey, Rose. அவ பேர் ரோஸ், என் பேரு மில்க். ரெண்டு பேரும் சேர்ந்தா ரோஸ் மில்க். காம்பினேஷனே சூப்பர்ல மச்சி. அது இல்லடா, சின்ன கண்ணு சப்ப மூக்கு பார்த்தா ஜாக்கி சான் படத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கலடா. இல்ல ஜேம்ஸ், உனக்கு அவளை பக்கத்துல வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ரோஸ், இதான் கேட் வாக். எப்படி? ஹாய் மில்க். ஹாய். பை த பே ரோஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் அண்ட் ஜேம்ஸ். ஹாய். ஹலோ. Hello. இவ இப்ப டாக்டர் ட்ரைனிங்ல இருக்கா. ஓ டேய், கிட்ட பார்த்தாலும் சைனாக்காரி மாதிரி தான்டா இருக்கா. கம்னூர். உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்லைங்க, உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. எஸ் எஸ். 6 மாசமா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தான் ரோஸ் ரெட் ரோஸ் கொடுத்தா. லவ்வும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நீ ஒரு பிச்சைக்காரன் பொண்ணை கல்யாணம் பண்றதுனால பண்ணிக்கோ, ஆனா அவ வெள்ளையா இருக்கணும். எங்க அப்பாவுடைய ஆசை, என்னுடைய ஆம்பிஷன் எல்லாம் நிறைவேறிடுச்சு. இனிமே வரட்டும், சிறுப்பால் அடிக்கிறேன். ஹலோ சரவணன். ஹாய் தீபிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? ஃபைன். அப்புறம் என்ன இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, அப்பாவை இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். என்னங்க அப்போ அட்மிட் பண்ணது ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க? ஹலோ, நீங்க ஷாக் ஆகுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் லோ பிபி தான். ஓ ஓகே ஓகே. அப்புறம் என்ன போயிட்டு இருக்கு? மௌனம் மரியாதை. ஏய், நீங்க இன்னும் இந்த மேரேஜ் மேட்டர் மறக்கலையா? சாச்சா, அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேங்க. இது என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜேம்ஸ். ஹாய். ஹாய். இவ என்னோட கசின் பிரியா. ஹாய். ஏய், நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன்ல, சரவணன். தெரியுமே. தெரியுமா? எப்படி? எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல லேட்டா தூங்குற எல்லாருக்கும் இவரை பத்தி தெரியும். சரிங்க, நான் இப்போ கிளம்புறேன். என்னாச்சு சரவணன்? ஏய், சாரோட முழு பேர் என்னன்னு கேளு. முழு பேரா? அது சரவண பெருமாள். ஜேம்ஸ் வாங்க போலாம். ஹலோ, அது பேருக்கு பின்னாடி, பேருக்கு முன்னாடி என்னன்னு சொல்லுங்க. பேருக்கு முன்னாடி இனிஷியல். ஏய், வெட்கப்படாமல் கேளுங்கள் சரவணன் தானே. கரெக்ட். வெட்கப்படாமல் கேளுங்கள் சரவணன் அப்படின்னா? அது கேட்கல ஜேம்ஸ். இதான் பிங்க் டிவில முக்கியமான பொறுப்பா? அட போங்க, எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பிள்ளைக்கு பேர் வைக்கிறது வந்து புதுசா கடை திறக்கிற வரைக்கும் அங்க எல்லாத்துக்குமே நான் தாங்க சீஃப் கெஸ்ட். எங்க டிவில ஒரு பெரிய சேனலோட ஸ்டார் ஆங்கரே நான் தாங்க. ஓ, அங்க காதல் சரவணனா இருந்த என்ன இங்க காம சரவணன் ஆக்கிட்டாங்க. சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் சூப்பரா மிமிக்ரி எல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? அப்படியா? இங்க பாரு தீபிகா, எனக்கு மட்டும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா டெஃபினட்டா பிரியாலை காட்டுவேன். ஹேய், சூப்பர், சான்ஸே இல்ல. பாத்தீங்களா, நீங்களே சூப்பர்னு சொல்லிட்டு கடைசியில சான்ஸே இல்லைன்றீங்களே. இப்படிதாங்க எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க. ஹேய், நான் அப்படி மீன் பண்ணல. வேற எப்படி மீன் பண்ணீங்க? டேலண்ட், ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், டைம் இதெல்லாம் சேர்ந்தாதாங்க சக்சஸ். உங்களுக்கு டேலண்ட், ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் இது எல்லாமே இருக்கு. டைம் மட்டும் தான் அமையலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே அதுவும் அமையும் பாருங்க. கரெக்டா சொன்னீங்க. பிங்க் டிவில ஒரு ஸ்டார் ப்ரோக்ராம் ஆங்கர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. அதை மட்டும் நான் கரெக்டா டிசைட் பண்ணி அடிச்சேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என் ரேஞ்சே வேற. ஹலோ சரவணன், பெரிய லைட்டா என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? உங்களை மறந்தா நான் பெரியாலே ஆக மாட்டேங்க. டோன்ட் வரி, ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ.